வரான். ஸ்கிரீன் ஷேர் ஆஃப் பண்ணிட்டு ப்ரோ ஃபர்ஸ்ட். ஆமா ப்ரோ ஸ்கிரீன் ஷேர் ஆஃப் பண்ணிடுறோம் ப்ரோ. சோல்ஜார்ட் மதன் கஃபே வந்துட்டாரு ப்ரோ. ஜாக் பண்ணி விடுவேன். செம்ம கண்டென்ட்ஸ் இருக்காமா. ஹலோ. கேக்குதாண்ணா? சொல்றா. உங்கள்கிட்ட பேசலாம் தானே வந்தேன். சொல்றா. எல்லாரும் வந்து இது என்னது பயங்கரமா மெசேஜ் போட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து வீட்டுல பிரச்சனை, அதனால தான் சரி அவங்க கூப்பிட்டே இருந்தாலும் தான் நான் போனேன். நாங்க எதுவுமே சொல்லல உண்மையாலுமே. நீ வேணா என் லைவ் பார்க்கலாம், ஒண்ணுமே இல்லையே. நாங்க எதுவுமே அதான் நான் லைவ் பார்த்தேன். நான் சைட்ல பார்த்து தானே வந்தேன். நீங்க கூப்பிட்டு இருந்ததுனால தான் வந்தேன் நான். ஒரு விஷயம் நான் சொல்றேண்ணா, நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். அதாவது நான் போட்டு ஆடுறேன் எல்லாரும் சொன்னது வந்து நான் வந்து உங்களோட பிடிஎஸ் வார்ல நான் எல்லாமே லைவ் போட்டு தான் ஆடி இருக்கேன். நான் ஒரு மேட்ச் கூட ஹேக் போட்டு ஆனது கிடையாது. அதுக்கு ப்ரூஃப் இருந்தா யார் வேணா காட்ட சொல்லுங்க. இல்ல எனக்கு ஒரு புரியல. இல்ல ஒண்ணே தெளிவா நீ வார் ஆனா நீ ஹேக் போட்டு ஆடுவியா சும்மா நச்சு வார் விட்டு? இல்லனா அதாவது நான் ஹேக் போட்டு நான் ஆடி இருக்கேன் இல்லன்னுலாம் சொல்லல. எதுக்கு எல்லாரும் அதாவது எப்படி சொல்றதுனா நம்மள வந்து அவ்வளவு அடின்னு எப்படி சொல்றது, ஒருத்தன் ஹேக் போட்டு நம்மள அடிச்சா நம்மளே அந்த ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகி நம்மளே போட்டு ஆடுற மாதிரி என்ன ஒரு மைண்ட் செட் போயிடும். உங்களுக்கு புரியுதா? அந்த ஒரு மைண்ட் செட்ல மட்டும் தான் நான் வந்து போட்டதேன். நான் இப்ப கூட உங்களுக்கு காட்டுறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஆனா உனக்கு ஒரு கிரெடிபிலிட்டி உடையும்னு உனக்கு தெரியலையா? இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. நீ ஒன்ஸ் போட்டினா உன்னோட கிரெடிபிலிட்டி உடைச்சிருவாங்கன்றது உனக்கு தெரியலையா? நல்லா கவனிச்சு பார்த்தேன். நீ வந்து வார்ல ஹேக் போட்டேன்னு யாருமே சொல்லல. ஆனா உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணவங்க எல்லாமே அவர் ஹேக் போட்டு ஆடுறவர் தான், அவர்கிட்ட கேட்டு பாருங்கன்னு சொல்றாங்களே. அப்போ ஆக்சுவலி நான் வந்து ஸ்டார்டிங் வந்து சும்மா எனக்கு விளையாட்டுக்காக நான் போட்டு ஆடினது. பட் ஆனா நம்ம அது பண்ணக்கூடாதுன்னா தான் லைவ் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேவா? நம்ம எதுவுமே பண்ணாலும் நம்ம லைவ் போட்டு நம்ம கொஞ்சம் நீங்களாம் இருக்கிற மாதிரி நம்மளும் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் க்ரோத் ஆகலாம்னு நினைச்சு தான் நான் வந்து உள்ள வந்ததே. ஓகேவா? ஸோ நான் இப்போ வரைக்கும் அதை கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பட் அதனால இப்போ வந்து நம்ம இந்த பிடிஎஸ் வாருக்குள்ள வந்ததுல இருந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆயிடுச்சு. இவங்க வந்து உங்களுக்கே தெரியும் உள்ள என்ன நடந்துச்சுன்னு. முக்காவாசி பேர் எனக்கு தெரிஞ்சு ப்ரோ நீங்க இன்னும் கொஞ்சம் பேர் தான் பாத்திருக்கீங்க, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. சொல்லு, ஒரு 2-3 பேர் சொல்லு. 2-3 பேர் சொல்லு. சொல்லு, தப்பு இல்ல, சொல்லு. எனக்கு சஸ் ஆனது வந்து யாருன்னா இந்த 1HP டீம் ஃபுல்லாவே சஸ் தானா எனக்கு தெரிஞ்சு. ஓகேண்ணா. அதுக்கப்புறம் இந்த எங்க கூட நீங்க திடீர்னு ஒருத்தரை ஆட் பண்ணீங்கல்ல, அவர் வந்து பயங்கரமா அடிச்சாரு. ஆனா எங்களுக்கு சஸ் ஃபிளாஷ் உடனே சொன்னா இவன் சஸ் மாதிரி இருக்கு, பட் நான் தெரியல. பார்த்தா அவனும் வந்து மாட்டிக்கிட்டான். அந்த ஆக்சுவலி அந்த நிறைய பேர் சொன்னாங்கல்ல அந்த ரீசென்ட்லி டெலிட்டட் ஆப், அது வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் அது வந்து ஹேக் தானா. சரியா? யாராலும் அது கன்ஃபார்ம் ஹேக் தான் அது. ஓகேவா? அது எல்லாம் நிறைய பேர் மழை இருப்பாங்க லைவ்ல. அது கன்ஃபார்ம் ஹேக் தானா. இப்போ நீ வச்சிருக்கியா இப்ப ஹேக்? ஆனா என்கிட்ட இப்ப கிடையாதுண்ணா. நான் வந்து லாஸ்ட் வீக் நான் போட்டு விளையாண்டேன்னா, நான் அது உண்மையா சொல்றேன். எங்க வாங்குன? ஆனா டெலிகிராம்ண்ணா. ஓகே. டெலிகிராம்ல எல்லாமே இருக்குண்ணா. யூடியூப்ல நம்ம ஏதாச்சும் ஒன்று தேடணும்னா யூடியூப் இருக்கு. போய் அதுலயே நம்ம எது தேனாலும் கிடைக்க போகுது. எப்படி வாங்கணும்னா அவங்களே கமெண்ட் செக்ஷன், இப்போ நீங்க ஏதாச்சும் ப்ராடக்ட் சேல் பண்ணா கமெண்ட் செக்ஷன் கொடுப்பீங்களா? அந்த மாதிரி தான் எனக்கு புரியுது. பட் ஆனா இது ஒரு இண்டஸ்ட்ரி இல்லடா. இப்போ இது என்ன இது எப்படி நான் உனக்கு புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ நீ எப்படி மீண்டு வருவ இதுலேருந்து? எப்படி கம்பேக் கொடுப்ப இதுலேருந்து? கம்பேக் கொடுக்கறது நம்ம கேம் பிளே வழியா தான். நான் வாய்ப்பே இல்லையே. அப்படியே முடிஞ்சிருச்சு. உன்னோட யாராவே முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இனிமேல் வரவே முடியாது உன்னால. வாய்ப்பே இல்லையே. சரி ஓகே. எனக்கு வந்து எனக்கு 2-3 கொஸ்டின்ஸ் மட்டும். சரியா? எனக்காக உண்மையை மட்டும் சொல்லு. போய் டிவைஸ் மாத்தினியா? அப்போ ஆமாண்ணா, என்கிட்ட 2 டிவைஸ் இருக்கு. வாண்டடா மாத்தினியா? அப்போ டிவைஸ் மாத்தினியா? நாங்க செக் பண்றோம்னு மாத்தினியா? ஆமாண்ணா. ஏன்? அது வந்து ஏதோ ஒரு எப்படி சொல்றது, இப்ப எல்லாரும் ஒரு தப்புனா ஒரு பயம் வரதான் செய்யும். கரெக்ட்டா? அந்த ஒரு இதல தான் நான் பண்ணேன். பட் ஆனா நானே மைண்ட் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, இதுக்கு எப்போ நாள் மறைச்சா பொய்க்கு மேல போய் இருக்கும். ரோனின் தான உனக்கு, ரோனின் பிரதர் உனக்கு கண்டுபிடிச்சாரு. ஃபைண்ட் மை ஐஃபோன்ல தான மாத்துனேன். ஆமாண்ணா. யுகேஷ்ன்றது நீ இல்ல தானே?
தம்பி பண்ணா. ஓகே இப்போ இல்லைனா ஹேக் இருக்கு கரெக்டா? என்னன்னா எந்தல இப்பயும் இல்லனா அதான் அந்த டெலீட்டட் அதான் அந்த இப்போ எனக்கா அது காட்டேன் எனக்காக ஒரு வாட்டி. ஓகே ஏன்னா அது வச்சு எல்லாத்தையும் முடிச்சிடணும். ஓகே நான் காட்டுறேன் இருங்கண்ணா. ஒருத்தனாவது நேர்மையா இருந்தானே கைஸ், ஒருத்தனாவது நேர்மையா இருந்தான்ல, அக்செப்ட் பண்ணிக்கிட்டான்ல, பண்ணிட்டேன் ப்ரோ தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு. தப்பு பண்றது எல்லாரோட இயல்பு கைஸ், அது நம்ம பெருசு பண்ணவே கூடாது, கடந்து தான் போகணும். தெரியுதாண்ணா ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? இதுதான் உன்னோட ஐபேடா? இதான் உன்னோட ஐபேடா? ஆமா. ஏன் வால்பேப்பர் கூட ஒரே வால்பேப்பர் மாத்தி வச்சிருந்தியாடா பாவி? அவ்வளவு அதாவது ஒரு தப்பு பண்ண அதான் 2 மணி நேரம் ஓத்தா, நீ எங்கேயுமே போல, ரூம் குள்ள அதானே பண்ணிருக்க. வெரிடா டேய் வெரி. ஆனா அப்பயும் பாத்தியா உனக்கு அப்பா இருந்தான் ஒருத்தன். இல்ல தெரியும் மாட்டிப்பன்னு தெரியும், பட் ஆனா மாட்டி நம்ம உண்மையா பேசிடலாம். போய் சொன்னா வெரி 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 நாளைக்கு அவன் தெரிஞ்சிருச்சு. இப்ப இதுல பாருங்க, இன்னைக்கு டே யூசேஜ் பாத்துக்கோங்க. ஓகேவா? இது வந்து 10 டேஸ்லாம். அது என்ன ஆப் அது ஆக்சுவலா? அது என்ன ஆப் அந்த 20 ஹவர்ஸ்? அது வந்து அந்த இதுதானா, அந்த பிஜிஎம்ஐயோட அந்த கிராக்ட் வெர்ஷன், டூப்ளிகேட் ஆப். அந்த ஆப் இன்ஸ்டால் பண்றீங்களா ப்ரோ? அது ஏதோ என்ன ப்ரோ ஏமன்னு நான் சொன்னாங்கண்ணா, அதுக்கு ஏதோ டெமோ ஆப் ஃளைட்டோ, அது வந்து டெஸ்ட் ஃளைட். ஆமா டெஸ்ட் ஃளைட்ல அவங்க வந்து லிங்க் கொடுப்பாங்க. அது இன்ஸ்டால் இப்போ பண்ண முடியுமானால? அதை இன்ஸ்டால் பண்ணா ஆனா வொர்க் ஆகாதுண்ணா. என்கிட்ட எக்ஸ்பீரி ஆயிடுச்சு எனக்கு. எதுவும் டவுன்லோட் ஆனா அது காமிச்சிரும்ல, டவுன்லோட் மட்டும் பண்ணு. டவுன்லோட் பண்ணா அந்த இதுக்கு அது ஃபில் ஆயிரும்லடா, அது மட்டும் எங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்காம அது ஃபில் ஆகும்ல. இப்போ நீ அது இப்ப வராதுண்ணா, சுத்தமா வராது. ஏன் அது வராது? இப்ப சீரியஸா வராது. ஏன்? அது வந்து அவன் வந்து எப்படி சொல்றது, அந்த லிங்க் வந்து உடனே எக்ஸ்பீரி ஆகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு புரியுதா? அந்த லிங்க் நம்ம அப்போ யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. அதை கிளிக் பண்ணா டைரக்டா நம்ம அந்த டெஸ்ட் ஃபைட் இருக்குல்ல, அதுல அவனே வந்து ஒரு ஆப்பை வந்து இது பண்ணி வச்சிருப்பாங்க. அது என்னது, கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. பிஜிஎம் இது என்ன 1 மினிட் பேக்ரவுண்ட் போட்டுருக்கு? 1 மினிட் பேக்ரவுண்ட்னா இதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் டெலீட் பண்ணிருக்கியா? இல்ல நான் டெலீட் பண்ணி ஆல்மோஸ்ட் 3 to 4 hours ஆகுதுண்ணா. ஓகே. இல்லடா, இது எப்படி இப்போ வர வைக்கிறது? இப்போ அந்த ஆப்பை காமிக்க வைக்கிறது ஹவ்? இது வந்து சேம் பிஜிஎம் மாதிரி தான். எதுவுமே உங்களுக்கு இல்லடா, ஒரே சொல்லி நீ புரிஞ்சுக்காத, ரொம்ப பேனிக் ஆகாத, நத்திங் ஹேப்பன். ஓகே, இது பிரச்சனை நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்ட. நிறைய பேர் உன்னை பாராட்ட செய்றாங்க. நீ பாரு, இப்போ எப்படி இது இன்ஸ்டால் பண்ண வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? இப்போ இது இன்ஸ்டால் பண்ணணும், டெஸ்ட் ஃபைட் டவுன்லோட் பண்ணனும். டவுன்லோட் பண்ணு. ஓடி அது டெலிகிராம்ல தான் நீ இதையும் வாங்குறியா? இல்லனா இதெல்லாம் டெலிகிராம்ல தான் வாங்குறியா? இதெல்லாம் எல்லாமே டெலிகிராம் வழியா? எல்லாமே டெலிகிராம்ல தான் வரும். டெலிகிராம் அதுல தான் தரும், வாட்ஸ்அப் மூலமா இல்ல. புரியுது. அப்படிதான் நீ இன்ஸ்டால் பண்ணிருக்கியா இதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட் ஃளைட்ட? ஏனா ஆமாண்ணா. ஓகே, ஆக்சுவலி எனக்கு தெரியாது. இப்போ டாமுமே டெஸ்ட் ஃளைட் வச்சிருக்கானே. டெஸ்ட் ஃளைட் வந்து யாரும் சும்மாலாம் வச்சுக்க மாட்டாங்கண்ணா. இருங்க. ஆனா டெஸ்ட் ஃளைட் வந்து ஒரு டெஸ்டிங் பிளாட்ஃபார்ம். ஏதாவது ஒரு கேம் லான்ச் ஆகுதுனா அதுல பீட்டா இருடா. டாம் ஏன் கொந்தளிக்கிற? கேள்வி தானே கேட்டிருக்கேன் நானு. இல்ல பிரீமியம் அப்ப வருவாங்க. ஒரே நிமிஷம் ப்ரோ, ஒரே கேள்வி தான்டா கேக்குறேன். இருடா, கேள்வி தான்டா கேக்குறோம். மதனா அப்ப டாமோடதுல இந்த மாதிரி நீங்க ரீசன்ட்லி டெல்டாஸ் பாத்தீங்களா? ஆமா இருந்துச்சு. பாத்தீங்க, அவர் ஆட் யூஸ் பண்ணிருக்காரு. அவ்வளவுதான். 40 மினிட்ஸ் தானா? சிம்பிள். whatever it is, but அந்த 40 கூட டெலீட் பண்ணி இதுல இப்போ டாம் இப்போ நீ ஒரே நிமிஷம் எனக்கு ஒரு நிமிஷம். இப்போ டாம் நீ எந்த ஆப்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணியோ அந்த ஆப் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி எனக்கு அந்த இங்க பாருங்க, அந்த இதே இருக்க கூடாது. whatever it is அது எனக்கு இருக்க கூடாது. பண்ணி கொடுப்பா. கேக்குதா? ஆமா வின் சொன்னது. ஆமா வின் ப்ரோ எஸ்ஏஜி. ஆமா இதை இன்ஸ்டால் பண்ணிப்போ. இது இன்ஸ்டால் பண்ணு. உள்ள போகாதுண்ணா, போகாது. ஏன்? அதுக்குன்னு வந்து ஒரு இது கொடுப்பாங்கண்ணா. எப்படி அதை ஆக்சஸ் பண்ண? டவுன்லோட் ஆகுது ப்ரோ. இல்ல டவுன்லோட் ஆனா போதும். அந்த டெலீட்டட் ஆப்ல இது வந்து அங்க உட்கார்ந்தா போதும். அது உட்கார்ந்தா போதும். ஓகே, அது உங்களுக்கு காட்ற. வெயிட் பண்ணுங்க. என்ன 18 மினிட்ஸ் காட்டுது? ரொம்ப ஸ்லோவா இருக்கு. இல்ல வைஃபை மாத்திர. வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். அதனால நீங்க லாஸ்ட் டைம் ஒரு ஹேக் எக்ஸ்போஸ் பண்ண ஒரு கண்டென்ட் கூட இன்னைக்கு போட்டு லைவ் ஸ்ட்ரீம் சீரியஸ்லி வெரியான மரணம். அதாவது இந்த அளவுக்குல பண்ணல இல்லனா நீங்க. அதுவும் இவர் இப்போ லாஸ்ட் இல்ல ஆக்சுவலா சோல்ஜர் தான் இத பிரேக் பண்ணான். ஆக்சுவலா இது வந்து அவனுக்கு கிரெடிட் கொடுத்து தான் அவன். அது வந்து ஒரு இதுதானே.
இப்போ டாம் கொண்டு மாட்டிக்கிட்டான்ல இப்போ. எப்படிதான் நான் லைவ்ல தான் ஆடுறேன், என்ன சொல்றீங்க? எப்படிதான்? ஏய் பைத்தியம், மாட்டிக்கிட்டான் அந்த மாட்டிக்கிட்டான்ல, குறைஞ்சிட்டே வரும்ல, கேம் கிட்ட ஏத்திருக்கேன், குறைஞ்சிக்கிட்டே வரும்லடா, குறைஞ்சிக்கிட்டே வரும்ல, அது வரைக்கும் குறை, எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் குறை. நான் அப்ப எல்லா ஆப்பையும் அந்த எல்லாத்தையும் டவுன் பண்ணிட்டு அந்த நாட் சைபர் எல்லாமே பண்ணு. ஆனா வைஃபை கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. ஒரே நிமிஷம் இருங்க. எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்க வெயிட் பண்றோம்டா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஓகேண்ணா. இந்த ஸ்ட்ரீம் 40 நிமிஷம் ஓடும். எப்படி இருந்தாலுமே வந்து பொய் சொன்னா அது எப்படி வேணாலும் மாட்டதான் போறோம்னு எனக்கு இல்லடா, எனக்கு எனக்கு நான் வந்து நீ ஒண்ணு யோசியேன், இது உங்களோட கரியர் தானடா, நீங்க ஏன்டா குறுக்கோழி தேர்ந்தெடுத்து அழிஞ்சு போறீங்க? செத்தா கூட பரவாயில்ல, காட்டிக்கிட்டு செத்துடலாம், ஆனா இது வந்து உங்களோட கரியர் தானடா. நீங்க போய் இதுல குறுக்குவழியே நம்ம யாருக்குமே தெரியாதுன்னா குறுக்குவழி பண்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா யாருக்கும் தெரியாது. பப்ளிக் ஃபோரம்ல குறுக்குவழி தேர்ந்தெடுத்துனா உன்னை எப்படியே பிடிச்சிருவாங்களடா. ஏன்னா இதே மாதிரி பண்றவங்க ஒருத்தர் இருப்பான்ல, நீ உன்னைய தாண்டா அழிச்சுக்கிட்ட, வேற யாரையும் அழிச்சிக்கல. அதுதான்டா இங்க பிரச்சனையே, அதுதான் இங்க பிரச்சனையே. நான் தப்பு பண்ணிட்டேன்றது எனக்கு புரியுது. ஆமா, பட் ஆனா அது வந்து என்ன வந்து லைக் பண்ண வச்சிட்டேன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுனா. எனக்கு புரியுது. அதுதான் எனக்கு நான் இவ்வளவு நாளா தெளிவா ஆடிட்டு இருந்தேன், நான் எதுவுமே யூஸ் பண்ணாம பக்காவா ஆடிட்டு இருந்தேன். எனக்கு லாஸ்ட் வீக் மட்டும் தான் இதை நான் பண்ணது ஆக்சுவலி. அதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கப்புறமும் சரி நான் பண்ணதில்லை. இப்பெல்லாம் நான் தெளிவா தான் ஆடிட்டு இருக்கேன். நீங்க இந்த டெய்லி யூசேஜ் பார்த்தாலே இது நீ எப்படி இன்னைக்கு கூட நான் ஆடினேன். சொல்லுங்க. இது நீ எப்படிடா ப்ரூவ் பண்ணுவேன்? இனிமேல் ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ்க்குமே உன்னை கேட்டுட்டே இருப்பாங்களேடா பாவி. நான் ஃபுல்லாவே லைவ் போட்டு மட்டும் தான ஆடுவேன். அதுக்காக ஏன் ப்ரோ உன்னோட பிரைவேட் பண்ண வீடியோவை? புரியல. வீடியோ லாஸ்டா போட்ட வீடியோவை ஏன் பிரைவேட் பண்ணிட்டீங்க? அதுல பேட் வேர்ட்ஸ் அதிகமா பேசியிருப்பேன், அதனால. அதெல்லாம் கடைசில வேற அவங்களே சொல்லிட்டு இருப்பாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸே மாட்டிக்கிட்டு. ஏய் அவனே ஒத்துக்கிட்டான், சும்மாறா. அதுதான் அதனால தான் பிரைவேட் பண்ணாரு. அவனே ஒத்துக்கிட்டான். நீங்கெல்லாம் எவன் அட்மிட் பண்ணிக்கணும்னா ஆமா, நீங்களாம் யாருமே தப்பே பண்ணாதவங்களாடா, ரொம்ப பண்ணாங்கடாடி. அமைதியா இருக்கடா. எப்படி இருந்தாலுமே முக்காவாசி பிஜிஎம் விளையாடுற எல்லாருமே இது நோ அதெல்லாம் அப்படி சொல்லல. நாங்களாம் எத்தனை வருஷம் விளையாடுறோம், நாங்களாம் வரல முக்காவாசி பேரு. பேரு கிவ் மீ தி நேம். நாளைக்கு மறுபடியும் 8 மணிக்கு ஆரம்பிச்சு 1 மணி வரைக்கும் இதை பண்றேன் நானு. நேம் சொல்லு, தப்பு இல்லையே, நேம் சொல்லு. சும்மா நாச்சுக்கு டாம மாட்டி விட்டு அவன் எல்லா அப்பவும் இன்ஸ்டால் பண்ணிக்கிறான். இவரு டாம் பிளேஸ் எனக்கு ஹேக்லாம் நான் ப்ரூவ் பண்ண ரெடி. நானே லைவ் பாக்குறேன். லைவ் பார்த்தா எனக்கு போட்டாறலாம் ப்ரோ. நான் மெயில் முதற்கொண்டு ப்ரூவ் பண்ணுவேன். நான் ஏன் டெஸ்ட் ஃபைல் டவுன்லோட் பண்ணேன்னு எல்லாமே கம்பேர். ஏன்னா எனக்கு வாங்க தெரியும், எல்லா கேமே மடிச்சு. ஆனா நான் லான்ச் ஆகிறது முன்னாடியே உங்களுக்கு நான் சொன்னேன். ஆனா ஒரு கேம் லான்ச் ஆகும் போது நான் ட்ரை பண்ணி பார்த்தா நல்லா இருக்கும். ட்ரை பண்ணலாம், நீங்க லாகின் நான் எல்லா கேமும் ட்ரை பண்ணுவேன். அது ஒரு நாலேஜ் இருங்க. ஒரே நிமிஷம் ப்ரோ சொல்லுங்க. சரி, எனக்கு ஒரு டவுட் இரு சோல்ஜர், எனக்கு ஒரே ஒரு கேள்வி. சொல்லுங்க. இப்போ நிறைய பேர் கால்ல இருந்து இப்போ ஷாரோன்லாம் வாழ்க்கையை இதில் இன்வெஸ்ட் பண்ணி ஓட்டிட்டு இருக்கான். இப்போ அவனெல்லாம் நீ கொல்லும் போது எனக்காவது கில்ட்டியா ஃபீல் பண்ணிருக்கியா? என்ன இவனோட வாய்ப்பை நம்ம கெடுக்கிறோமே, இவன் நம்ம சாவடிக்கிறோமே அப்படின்னு எனக்காவது ஃபீல் பண்ணிருக்கேன் நீ கில்ட்டியா? ஆனா இப்போ பிடிஎஸ் வார்ல சொல்றீங்களா? இல்ல ட்ரைஅவுட்ஸ்ல நான் போட்டு ஆடினது இல்லையானா? என் ஐடி தான் நான் அது உங்களுக்கே தெரியும்ல. புரியுது. சரி, இப்போ ஒன்ன விட நிறைய பேர் போட்டு ஆடுறாங்க. இப்போ நிறைய பேர் இல்லடா, நிறைய பேர் போட்டு ஆடுறாங்கல்ல. இப்போ அவங்கள பத்தி என்ன நினைக்கிற? அவங்க இன்னொருத்தவங்களோட வாய்ப்பை உடைக்கிறாங்கல்ல. வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஹலோ, வெளியே போயிட்டு வா ப்ரோ, அப்பதான் சரியாகும் ப்ரோ. ஆனா ஒரு ஆப் என்னால
டாம் மாட்டி தரம் ஹேக்ல ஸ்ட்ரீம் மோட் ஆன் இருக்கு, அதை ஆன் பண்ணிட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் எதுனாலும் சரியில்லை, இருந்தாலும் சரி ஹேக் காட்டாது. அப்படியா? பிஜிஎம் டெலிட் பண்ணலையே. டேய் நான் உன்னை ஓட்டிட்டு இருக்கேன்டா டாம், பைத்திய மாதிரி பண்ணிட்டு எனக்கு இருக்காத. தெரியும் உன்னை கிண்டல் பண்ணிட்டுக்கிறேன். 80 hours வச்சிருக்கேன் நான் ஏன் பை பண்ணும். கேக்குதானா? ஓகே இப்போ கேக்குது, இப்போ கேக்குது. வைஃபை ஏதோ பிரச்சனை டவுன்லோட் பண்றனால. ஓகே ஓகே. இல்லடா இப்போ மத்தவங்க எல்லாம் ஹேக் போட்டு விளையாடுறாங்கலடா, அவங்க எல்லாம் ட்ரைஅவுட்ஸ் இன்னசென்ட் பிளேயர்ஸ் அடிக்கிறாங்கல்ல, அப்போ அவங்க எல்லாம் கில்ட்டா இருக்குமா இருக்காதான்னு கேக்குறேன். கில்ட்டா இருக்குமா இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்காது. நான் மேக்ஸிமம் இருக்காது. நான் ஜாலி ஃபன்காக ஆடுற மாதிரி தான் ஆடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஓகே. சஸ்டெயினே பண்ண முடியாதுடா, ஏன்னா இப்போ ஒரு கேம் பிளே வந்து ஹேக் போட்டு விளையாண்டு அதுக்கப்புறம் உள்ள வந்த பிறகு ஒரு மாதிரி விளையாண்ட பண்ணா உடனே கண்டுபிடிச்சிருவாங்களே. அதுக்கு அந்த என்னடா ஒரு மாதிரி விளையாடுறான் அப்படின்னு உடனே மாட்டிக்குவாங்க எல்லாருமே. அப்போ இந்த டிடிஎம்ல புளுத்தி தான் கெளுத்தின்றவன்லாம் இந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கானா என்ன? நிறைய பேரு இப்ப உங்க நேம் சொல்லணும் எனக்கு வந்து இதா இருக்கு. நேம் வேணாம். இப்போ ஏதாவது வார்ல விளையாடுறாங்க. இப்ப ரீசன்ட்டா ட்ரை அவுட்ல வின் பண்ண முக்காவாசி பேர் எனக்கு தெரிஞ்சு போட்டவங்க தானா, எனக்கு தெரிஞ்சவங்களே போட்டிருக்காங்க தானா. வின் பண்ணவங்க சொல்றது மெயின் ஐடில ஆட சொன்னா அவங்க யாரும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணிருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. செகண்ட் ஐடிலாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன் மெயின் ஐடினா பயம், போட்டான்னா பேன் ஆயிரும்னு ஒரு பயம் எல்லாருக்கும். புரியுதா உங்களுக்கு? எனக்கும் அதே பயம் தானா. நான் வந்து நிறைய செலவு பண்ணிருக்கேன் கேமுக்கு, அதனால நான் மெயின் ஐடில போடக்கூடாதுன்னு. நீங்க எனக்கு வந்து நியூஸ் தான், நானா கேட்கல. நீங்க ட்ரை அவுட்ஸ்ல குவாலிஃபை ஆனது வேற ஐடின்னு சொல்றாங்க, உண்மையா? எனக்கு தெரியல. அந்த ஐடி பேன்னு சொல்றாங்க. அது செல்வாய்ஸ் லைவ்ல தானே அவன் குவாலிஃபை ஆனா? இல்ல அது வந்து அதுவும் என்னோட ஐடி தான். ஓகேவா? இல்ல உங்க ஐடி தான் நான் கேக்குறேன், எனக்கு தெரியாது இத பத்தி. எனக்கு வருது சொல்றேன். என்னோட ஐடி பேன் ஆனது நீங்களே போய் பாருங்க. ஆல்மோஸ்ட் வந்து 300 டேஸ்க்கு மேல இருக்கும். அதை நீங்க போய் பாருங்க. பாப்புலாரிட்டி பேன் விட்டுருங்க நீங்க. அந்த ஆனா ஆர்டர் வேற ஐடியான்னு கேக்குறேன். ட்ரைஅவுட்ஸ்ல குவாலிஃபை ஆன ஐடி இல்ல மெயின் ஐடில ஆடி இருக்கானா? மெயின் ஐடி அதிக கில்ஸ் அடிச்சிருக்கானா? கவுனிடா கேள்வி கவுனி. அதாவது இங்க பாருங்க, நான் என்னோட ஐடி நான் வந்து டின்னர் போடலனா, நான் வந்து கில்ஸ் மட்டும் தான அதிகமா அடிச்சிருக்கேன். ஓகேவானா? கில்ஸ் நல்லா நான் பெர்ஃபார்ம் கன்சிஸ்டன்சி என் ஐடில நான் பெர்ஃபார்ம் பண்ணனால தான் நான் உள்ள வந்ததே காரணம். ஒன்னு சோல்சால் ஐடி, இன்னொன்னு மிஸ்டர் செல்வா ஐடி. இதுதான் நான் ஆடுவேன். அந்த ஐடி انا சேஃப் ஓகே தான். ஆமா பேன்லாம் கிடையாது. அது வந்து புது அக்கவுண்ட் தான் எல்லாமே. ஐ மீன் 70 லெவல் சொல்றாங்க. நான் கன்ஃபார்ம் பண்றேன். வேற ஐடில ஆடி இருக்கீங்களா ப்ரோ? அது எல்லாமே நான் லைவ்ல தான் ப்ரோ ஆடி இருக்கேன். 20 ms மேடில இதுல நீ விளையாண்டியா? இல்ல நான் அந்த ஐடி எந்த கிடையாதுனா ஃப்ரெண்ட் அது. ஓகே. அது வேற. ஆனா ஆக்சுவலி எதுக்கு நான் இதை போட்டாருன்னா, சும்மா இந்த எப்படி சொல்றது, இந்த 1v1ல நிறைய பேர் ஹேக் போட்டு அடிச்சிருக்காங்கண்ணா என்னையுமே. ஓகேவா? அதுக்காக தான் மெயினா வந்து அது பண்ணதே. அது இல்லாம பிடிஎஸ் வார்ல இப்ப வந்து ரீசெண்டா எல்லாருமே போட்டு பயங்கரடி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் யாருமே வாயே திறக்க மாட்டேங்கிறியே, அப்பதானே நாங்க செக் பண்ண முடியும். எதுவுமே இப்ப இவ்வளவு பண்ண பிறகு மறைச்சிட்டா நாங்க என்ன பண்றது? எப்படி சொல்றதுன்னா, அதாவது இந்த பிடிஎஸ் தவிர எனக்கு வந்து வெளியே இருந்து வந்த எல்லார் மேலேயுமே ஒரு டவுட் இருக்குதானா. ஏன் அப்படி? ஏன்னா பிடிஎஸ்ல இருக்கவங்க லைவ் போட்டு ஆடுறாங்க. ஓகேவாண்ணா? லைவ் போட்டு ஆடுறவங்க மேல மேக்ஸிமம் சஸ்ஸே இருக்காது. மொதல் விஷயம். ஓகேவா? அவங்கள வந்து லைவ்லேயே எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால பயந்துட்டு யாருமே வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ஆஃப்லைனில் ஆடுறவங்க மட்டும் தானே சஸ்ஸே. எல்லாருமே ஆஃப்லைன் ஆடுற முக்கால்வாசி பேர் ஒரு டிஃப்ரெண்ட் ஷாட்ஸ் கனெக்ட் ஆகினாலே மேக்ஸிமம் அவங்க சஸ்ஸாக தான் இருப்பாங்க. ஒரு 80% வச்சுக்கோங்களேன். ஏன் சோல்ஜர் ப்ரோ, இது இப்போ நீ ஹேக் போட்டு லைவ்ல ஆடினா உனக்கு தெரியுமா? லைவ்ல பாக்குறவங்களுக்கு எல்லாம் தெரியுமா? தெரிஞ்சிரும். உங்களோட கனெக்ஷன்ஸ் வேற மாதிரி இருக்கும். வந்துச்சா பாருடா டேய், உன்னோட அந்த இது வந்து டவுன்லோட் எக்ஷன் பாருடா சோல்ஜர். ஒரு நிமிஷம். 3 மினிட்ஸ்னா 3 மினிட்ஸ். ஆனா ஃப்ரீ ஃபயர் டவுன்லோட் பண்ண முடியாதுனா இந்தியன் ரீஜன். ஜாலிக்கு யாரன்னா ப்ளே பண்ணுவாங்க அவங்ககிட்ட சொல்லுங்கண்ணா. ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் விட்டுனா எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு ப்ளே பண்ணுறேன், இப்படியாச்சும் யூடியூபர் ஆகணும்னு. சரிடா நீ கொந்தளிக்காதடா. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கடா. விட்றா. எல்லாரும் தான்டா இருப்பாங்க. எல்லாரையும் தாண்டி வர்றது தானடா லைஃப். என்னடா நீ
கேக்குதா? ஹலோ கேக்குது சொல்லுங்க. ப்ரோ கேன் ஐ ஜாயின் ஐ எக்ஸ்பிளைன் அபவுட் இட் டெஸ்ட் ஃப்ளைட் ஐ மிட் வா ப்ரோ காஜா செல்வன் ப்ரோ. அவன் ப்ரோ என்னையும் ஒருத்தன் ஹேக் போட்டு தான் அடிச்சான் யூடியூப் ஃபிட். அண்ணா எக்ஸ்பயர்ஸ் இன் 55 டேஸ் போட்டிருக்கு. எது அங்க ஸ்கிரீன்ல பாருங்க, எக்ஸ்பயர்ஸ் இன் 55 டேஸ் போட்டிருக்கு பாருங்க. எங்க? ஆமா சென்ட்ரா பாருங்க. ஆமா, இன்னும் ஆமா. 55 டேஸ்க்கு வேலிடிட்டி. 2.5 எக்ஸ்பீரியன்ஸ். சரிடா விடுங்கடா. அது டேய் நமக்கு அது தேவையா? அது என்னன்னு நமக்கு தெரியாது. நமக்கு அது வேணாம். நமக்கு இது இன்ஸ்டால் ஆகி அந்த செட்டிங்ல வந்து இந்த ஆப் அந்த ரீசென்ட்லி டெலிட் ஆப் இருக்கு பாத்தியா, அது மாறணும். அவ்வளவுதான் நமக்கு. சரியா? அது மாறினா போதும், முடிஞ்சிச்சா? மாறினா எல்லா கேள்விக்கும் விடை தெரிஞ்சிடும். கரெக்டா இல்லையா? அதோட நிப்பாட்டு. சும்மா ராவடி பண்ணிட்டு வரும் கன்ஃபார்ம் நான் சொல்றேன். அது மட்டும் தான் வேணும், அது மட்டும் தான் வேணாம், வேற எதுவும் வேணாம்டா. அது மட்டும் தான் வேணும், அவ்வளவுதான். மதன், I love you. We all learn many things watching a stream. Then to now as a YouTuber gamer you only say கவலை நீங்க தமிழ்நாடு கேம் இண்டஸ்ட்ரி ஹீரோன்னு. நீ ஒரு தமிழாரா, நீ வேற தரதா. அதெல்லாம் வாய்னா ஐயனா நாளைக்கு பிராக்டீஸ் பண்ணுங்க. யாரு? ஆண்டா நானே தூங்குடா போடா. ஆனா உண்மையாவே ஆனா நிறைய பேர் வந்து உண்மையாவே மனசு விட்டுருப்பாங்க. சீரியஸ்லி லிட்டரலி நிறைய பேர் இன்னைக்கு வந்து நிறைய பேரோட அந்த சொல்லப்போனால் நிறையா பேரோட இன்னைக்கு இதாக இருக்கும், ட்ரீம்க்கு உடஞ்சிருக்கும் அப்படியே டப்புன்னு. சீரியஸ்லி 2 நாள் அந்த 200 என்னாச்சு? நான் இல்ல நம்பர் அனுப்ப சொன்னா அவர் அனுப்பவே இல்ல. அதுக்கு சரி இவன் வந்துட்டான், இவனே போதும். அமீதர் போதும், திஸ் இஸ் எனஃப். சரி சி ஒரு எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு உதவணும்னா எடுத்துக்க வேண்டியதுதான். அது மாறாது. ஐ வில் ஷோ யூ. மாறாதா? மாஸ்டர்ஸ் லைஃப் ஓகே எங்க வா. அது மாறாதாமே. இது மாறுதா இல்லைன்னு பார்ப்போம். மாறும். இது அந்த டெலிட்டட் சொல்றாங்களா? ஆமா அது மாறும் ப்ரோ. லைக் அந்த இல்ல லைட் சூப்பர் சாட் ஆப் அறிவியல் தான். சோல்ஜர் பை யூசிக்ல ஹேக் இருக்கா? என்ன ப்ரோ? அதெல்லாம் தெரியல ப்ரோ. ஸ்கின்ஸ் தான் ப்ரோ. நான் இது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வாங்குனதே ஸ்கின்ஸ். ஓபன் ஆயிடுச்சு ப்ரோ. ஓபன் பண்ணு. என்ன ப்ரோ எல்லாம் அதே மாதிரி வருது? ஓய் இன்னும் வருதுடா. ஓய் இதுக்கப்புறம் போகாதனா? சரி இப்போ போங்க, செட்டிங்ஸ் போங்க. செட்டிங் க்ளோஸ் பண்ணிட்டு செட்டிங் ஆன் பண்ணு. க்ளோஸ் பண்ணிட்டு க்ளோஸ் ஓகே க்ளோஸ் பண்ணியாச்சு. லாஸ்ட் 10 டேஸ் பண்ணுங்க. மாறிடுச்சு. வெரிடா டேய் சம்மடா. நீ தான்டா பதிலே கொடுத்த இன்னைக்கு எங்களுக்கு. பாத்தியா சோ அங்க பாரு மாறு பாரு. 55 மினிட்ஸ் மாறுது பாத்தியா? மாறிச்சு பாரு. அந்த 55 ஹவர்ஸ் தான் அந்த இது இருந்துச்சு இப்போ டெலிட்டட்ல. எப்படி மாறுச்சு? எப்படி ஒரே மாதிரி இருக்கு. ஒரே மாதிரி. நான் ஆக்கரே டாக்டர் லவ் யூ டாக்டர். Thank you so much for the super chat டேய். பாத்தியா? எனக்கு பெருமையா இருக்கு. கேள்விக்கு பதிலே தான். ஒரே மாதிரி தான இருக்கும். இதுக்கு தான் வெயிட் பண்ணோம். பாச்சா சொல்ல. இப்ப யாரெல்லாம் சொன்னீங்களோ அவன் யாரெல்லாம் மக்கள் இது பண்ணாங்களோ அவன் எல்லாமே இந்த டெலிட் ஆப்ஸ்ல இருந்துச்சு பாத்தியா? அவன் மட்டும் வரல. கேட்டா பர்சனல்னா கிறிஸ்டனல்னா லவ்டேனா ஆனா பயங்கரமா சமாளிச்சாங்கனா வரல பாத்தியா? ஆனா இவன் வர வச்சான் பாத்தியா? அதே இடத்துக்கு ட்விஸ்டா நடந்துச்சா? வெரிடா யூ ஜஸ்ட் கிவ் தி ஆன்சர். அது ஒருத்தர்லாம் அது 72 மணி நேரம் போட்டு வச்சிருக்காங்க. 72 மணி நேரம் 6 மணி நேரம் தான் விளையாண்டுருக்காங்க. யாரவே நம்ம பேர் என்ன? ரூடு வந்து எத்தனை மணி நேரம்? ரூடு வந்து 17 மணி நேரம் கேம் இருந்துச்சு. ரூடு 37 மணி நேரம். 17 மணி நேரம் இது மாட்டானுங்களா? இன்னொருத்த வந்து 17 மணி நேரம் ஹேக் இருந்துச்சு. 37 மணி நேரம் கேம் இருந்துச்சு. ஆனா இவர் ஒத்துக்குன மாதிரி யாருமே ஒத்துக்கல. இல்ல இவன் தான் கொண்டு வந்தான் அது ஆன்சர்.
இப்போ எல்லாரும் சொன்னானுங்கல்ல கொண்டு அந்த கிளைமாக்ஸ் எப்படி முடிச்சா பாத்தீங்களா? ஆனா இதுல ஒண்ணு நோட் பண்ணீங்களா நீங்க? சோல்ஜர் ஹேக்கர்னு சொன்னவர் இப்ப இங்க இல்ல. ஆமா ஃபிளாஷ் காணோம். யாரு? ஃபிளாஷ் காணோம். ஒன்னஸ்பி. ஆமா சோல்ஜர் ப்ரோ கீழ ஸ்க்ரோல் பண்ணி காமிங்க ஒரே நிமிஷம். எல்லாமே போயிடுச்சு பிரஸ் பிளேட். அதுல அதுதான் கேக்குறேன், எனக்கு தெரியல பாக்குறேன். எல்லாமே போயிடுச்சு பாரு. என்ன பாக்குறீங்க? இன்ஸ்டாலேஷன் இன்ஸ்டால் பண்ண உடனே அந்த எல்லா இல்ல அந்த இது ஒரு மெசேஜ் பாப்பப் ஆச்சுல, அது கேக்குறேன். அது போயிடுச்சு பாரு. என்ன மெசேஜ்? அதுக்கு பீசமி அப்படியே வெரியான கிளைமாக்ஸ்.